அதான் நீங்க சொல்றது எல்லாமே பிஜேபி தலைவர்கள் ஏன் சம்பந்தம்லாம் பேசுறீங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து பிரஸ் மீட் வச்சுட்டாரு. அதுதான் இப்ப அவர் பிரஸ் மீட்டை பாத்தீங்கன்னா அது வந்து தேர்தல், அது பாஜகவுடைய பிரஸ் மீட் மாதிரி இருக்கு. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டே. அதுதான் நீங்க அவருடைய பதில் வந்து தேர்தல் ஆணையத்துடைய பதிலாக இல்லை. தேர்தல் ஆணையம் நேரடியாக பதில் சொல்லியிருக்கணும். என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தீவிரமான குற்றச்சாட்டு, இரட்டை வாக்காளர்கள், தவறான போலி முகவரி வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரே முகவரியில ஏகப்பட்ட வாக்காளர்கள், தவறான புகைப்படங்கள், படிவம் 6 வந்து தவறா பயன்படுத்துறது, அதாவது புதிய வாக்காளர் சேர்ப்பை வந்து தவறா பயன்படுத்துறதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது எல்லாமே அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டதுதான். நீங்க டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடனே சொல்றாரு அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தனிப்பட்ட தனியுரிமையை பாதிக்கிறான்னு சொல்லி அதை வெளியிடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு தேவை என்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கிறாங்க. ஏன் உச்சநீதிமன்றம் தானே சொன்னிச்சு தலைமை நீதிபதியை குழுவா கொண்டு நீங்க தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னு. இவர் தானே முதல்ல தலைமை நீதிபதி இல்லாமல் பாஜகவே தேர்ந்தெடுத்த ஒரு தேர்தல் ஆணையர் என்று சொன்னால் அது ஞானேஷ்குமார் தான். இப்ப இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் தான் முதலா அந்த குழு தேர்ந்தெடுத்தது. குழு என்பது தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் கொண்ட குழு இருக்க வேண்டும் என்று சொன்னதை திருத்தி இவர்கள் தலைமை நீதிபதியை எடுத்துட்டு ஒரு கேபினெட் மினிஸ்டர்னு போட்டாங்க. அதுல எதிர்க்கட்சி வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஞானேஷ்குமாருடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது அது புறந்தள்ளப்பட்டு இன்றைக்கு ஞானேஷ்குமார் 2:1 என்ற அடிப்படையில் பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு வருகின்ற சிக்கல். ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்கிறார் பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா முரண் இருக்கு.